அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, பிரதமராக மோடி இன்று பதவியேற்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 3வது முறையாக மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையா பிரதமர் ஆகப் போறாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில நாட்டில் தொடர்ந்து 3வது முறை பிரதமரான முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை மோடி அவர்கள் தற்போது சமன் செய்யவிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ தொடர்ச்சியா 3 முறை பிரதமரானது நமக்கு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அவருடைய சாதனைய தற்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் சமன் செய்ய இருக்கிறாங்க. இன்று மாலை 7:15 மணி அளவுல இந்த பதவியேற்பு விழா அப்படிங்கிறது நடக்கப் போகுது. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த பிரதமரின் பதவியேற்பு அப்படின்னு பார்க்கிறப்ப நெறைய நாட்டு தலைவர்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த டைம் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம்னா, நமக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க, அடுத்தது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ், நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தாகல், மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த்குமார் ஜெகநாத், பூட்டான் பிரதமர் ஷெரின் தோப்கே, சியேச்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ்ல செஷல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதன் துணை அதிபர் முகமது அஃபிஃப் ஆகிய 7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய பிரதமரின் பதவியேற்பு விழாவுல கலந்துக்கிட்ட தலைவர்கள் எத்தன நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்கன்னா, 7 நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகேவா? என்னென்ன நாடுகள், யாரு கலந்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை மற்றும் சாகர் தொலைநோக்கு பார்வையின் கீழ் அண்டை நாடுகளுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கிறது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ வந்து நம்ம குடுக்குறோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் குடுக்குறோம். அதுதான் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை. அடுத்தது சாகர் அப்படிங்கிற கொள்கை. அது என்ன சாகர் கொள்கை? சாகர் அப்படின்னா SAGAR சாகர் அப்படிங்கிற இந்த கொள்கை. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இப்படி பார்த்தோம்னா என்னன்னு புரியாது நமக்கு. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா, என்ன சொல்றாங்க? செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன். ஓகேவா? இததான் என்னன்னு சொல்றோம்? சாகர் அப்படின்னு சொல்றோம். செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன். சாகர் அப்படிங்கிறது. ஸோ இது 2ம் இந்திய அரசாங்கத்தோட அண்டை நாடுகளுக்கு அண்டை நாடுகளுக்காக இருக்கக்கூடிய கொள்கைகள்ல வரக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ அப்ப சாகர் அப்படிங்கிற கொள்கை நமக்கு முக்கியமா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்குறோம். இன்றைக்கு பிரதமருடைய பதவியேற்பு விழா. ஓகேங்களா? யார் யாரு அமைச்சர் ஆகப் போறாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் இன்னைக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, நடந்தாய் வாழி காவிரி திட்டத்துக்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல். ஸோ இந்த திட்டம் ரொம்ப நாளா கிடப்புல இருந்த ஒரு திட்டமா இருக்கு. இப்பதான் நீர்வள ஆணையம் வந்து அதற்கான ஒப்புதல வந்து அளிச்சிருக்காங்க. திட்டத்துக்கு கீழ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழகத்தில் பாயும் காவிரி ஆற்றில் சாயப்பட்டறை, தொழிற்சாலைகளின் கழிவுகள், புற்றுநோய் ஏற்படுத்தும் கார்சினோஜன், நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் டயாக்சின் போன்ற நச்சுப் பொருட்கள் கலக்க விடப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ இப்ப காவிரி ஆற்றில நச்சுப் பொருட்கள், நமக்கு காவிரி ஆற்றை வந்து மாசுபடுத்தக்கூடிய பொருட்கள், சாயப்பட்டறை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள்லாம் வந்து காவிரி ஆற்றில வந்து கலக்குது. ஓகேங்களா? இத்தகைய மாசு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி, காவிரி மற்றும் அதனுடன் இணைந்த நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டத்தை நடந்தாய் வாழி காவிரி என்ற பெயரில் நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டது. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாசு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், கேன்சர் நோய் வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் நெறைய விஷயங்கள் காவிரி ஆற்றில வந்து கலக்குது. காவிரி மற்றும் அதன் துணை ஆற்றுகள், அதனுடைய ட்ரிபியூட்டரீஸ், டிஸ்ட்ரிபியூட்டரீஸ் ட்ரிபியூட்டரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதிலயும் வந்து கலக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரியான நதிகள பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்போ, நமக்கு அந்த நதியின் தன்மை அப்படிங்கிறதே அழிஞ்சு போயிருது. ரொம்ப பொல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப அத புனரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் என்னது? நடந்தாய் வாழி காவிரி அப்படிங்கிறது. ஸோ அந்த திட்டத்துக்கான நம்ம ஒரு அந்த டிராஃப்ட் பிளான் அப்படிங்கிறத மத்திய நீர்வள ஆணையத்துக்கிட்ட குடுத்திருந்தோம். ரொம்ப நாள் கிடப்பிலேயே கிடந்த ஒரு திட்டம். இப்பதான் அதற்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா?
அப்ப நடந்தாய் வாழி திட்டம் அப்படின்னா சாரி நடந்தாய் வாழி காவிரி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரி நீரை புனரமைப்பு செய்யறது, காவிரி நீரை சீரமைக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த புனரமைக்கும் திட்டத்த தான் நம்ம என்ன சொல்றோம்? கா நடந்தாய் வாழி காவிரி அப்படின்னு சொல்றோம். சோ ஒரே லைன்லயே கேட்பாங்க. நடந்தாய் வாழி காவிரி திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, காவிரி நீர் புனரமைப்பு அவ்வளவுதான். சரிங்களா? சுத்திகரிக்கிறது, தூர்வாருறது, அடுத்தது பார்த்தோம்னா அதனுடைய இந்த ஓரங்கள், கரை ஓரங்கள வந்து மேம்படுத்துறது. இந்த மாதிரியான திட்டம் தான் வந்து இந்த நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற இந்த திட்டம். சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இறுதியா ஒரு செய்தி குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமி உதயம் படம் எடுத்த நாசா விஞ்ஞானி விபத்தில் மரணம். அதாவது பூமி உதயம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிக்சர்ஸ் ஃப்ரம் ஸ்பேஸ். ஓகேவா? இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம்னா, எர்த் ரைஸ் பிக்சர் அப்படின்னு சொல்றோம். எர்த் ரைஸ் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர். இதுதான் இந்த பிக்சர். ஓகேவா? ஸோ இதை யார் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1968ஆம் ஆண்டு இந்த அப்போலோ 8ல போன விஞ்ஞானிகள்ல ஒருத்தரா இருந்த பில் ஆண்டர்ஸ் அப்படிங்கிறவரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ பில் ஆண்டர்ஸ் எடுத்த ஃபோட்டோ தான் இந்த எர்த் ரைஸ் அப்படிங்கிற இந்த ஃபோட்டோ. ஓகேவா? 1968ல அப்போலோ 8ல வந்து போறப்போ இந்த ஒரு ஃபோட்டோவ வந்து எடுத்திருப்பாங்க பில் ஆண்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பில் ஆண்டர்ஸ் தற்போது ஒரு விபத்துல வந்து இறந்துட்டாரு. ஸோ அவரை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா, இந்த எர்த் ரைஸ் அப்படிங்கிற இந்த ஃபோட்டோ. ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த எர்த் ரைஸ் பூமி உதயம் படம் யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பில் ஆண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க. புகழ்பெற்ற ப்ராமினன்ட் பெர்சனாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சிலபஸ்ல ஒரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹெட்டிங் கீழ இத நம்ம வகைப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு செய்திய பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு தினமணி பேப்பர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டான நியூஸா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.